இப்போ வயலுக்கு வந்திருக்கிறோம் கூடை பின்னுறதுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் மரத்தில் நிறைய நொங்கு கிடக்குது, வெட்ட முடியல. பிள்ளையெல்லாம் வந்திருக்கல, அம்மா வெட்டுங்க வெட்டுங்கன்னாங்க. வெட்டுற கால் இல்லை. தேங்காய் வெட்டுற அந்த தம்பி இப்போ தான் வந்திருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி மொங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூடை பின்னலாம். இப்போ மொங்கு வெட்டி சாப்பிட போகிறோம். வேறு தம்பி நிறைய மொங்கு வெட்டி விட்டுட்டு இறங்குறாப்புல. செம மொங்கு முத்திருச்சா? கரெக்டாக இருக்காங்க, கரெக்டாக இருக்கு. தேங்காய் வெட்டிட்டு இப்போ நொங்கு வெட்டி சாப்பிட்றோம். பாருங்கள் எவ்வளோ மொங்கு ஒரே மரத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இன்னும் மரத்தில் நிறைய கிடக்குது. ஒரே மரத்தில் எவ்வளோ நொங்கு பாருங்க. மாட்டு வண்டி அல்லலாம். இன்னும் கூட வெட்டாமல் இருக்குது, இன்னும் நிறைய கிடக்குது. நாற்பது மரம் தென்னை மரம் ஏறிட்டு இப்போ ஒரு மொங்கு மரம் உட்காந்துருந்துட்டு இப்போ வெட்டி போட்டு மொங்கை வெட்டி போட்டு வச்சிருக்காப்புல. அவர் தான் வார்பட்டி வெள்ளச்சாமி பேரன், பச்சையப்பன் பேரு. ஆமாம், அந்த தம்பி தான் எப்போவுமே எங்கள் மரம் பூரா ஏறி வெட்டி விடுவாங்க. இது இளநீ தேங்காய் எல்லாம் இன்னும் கூட வெட்டலாம். மரத்துலேயே நிறைய இருக்குது. இன்னும் தொங்குது பாருங்கள். வெட்டின மரம் தான் இன்னும் இங்கெல்லாம் தொங்குது நிறைய. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள் கையில் என்ன வச்சுட்டு நிற்கிறேன்னா, இன்றைக்கி சமையல் வீடியோவில் இந்த தென்னை மட்டையை வச்சு இன்றைக்கி கூட தான் செய்ய போகிறேன். இந்த தென்னை மட்டையில் அந்த காலத்துல எல்லாம் இதை காய வச்சு இந்த பழுத்த மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழுத்த மட்டையை தட்டி பின்னுவாங்க, குடலை மட்டை பின்னுவாங்க. வீட்டுக்கு மேலே இதுதான் அந்த காலத்துலலாம் கூரை மாதிரி போடுவாங்க. இப்போ தார்ஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ தார்ஸெல்லாம் இல்லை, இதுதான் தார்ஸ் மாதிரி போடுவாங்க. நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதில் கூட விசிறி மிட்டை ரெண்டும் செய்ய போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை சீவிக்கலாம். நல்லா இந்த மாதிரி காலில் வச்சு இழுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த மட்டை இருக்குல்லப்பா, எங்கள் வீட்டுக்காரர் விசிறி பண்ண போகிறாங்க. இந்த மட்டையை இது கைப்பிடி, இது கைப்பிடிக்க வச்சுக்கிறோம். இந்த இவ்வளோ நீளம் இந்த இதோட அறுத்துடுறோம். ஒரு மட்டையை எப்படி வச்சு இந்த ஒரு மட்டையை விட்டுட்டு இந்த மட்டையை எடுத்து இந்த மட்டையை எப்படி கொடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மட்டையை விட்டுறணும். இந்த மட்டையை எடுத்துக்கணும். எடுத்து இந்த அடுத்த மட்டையில் இப்படி கொடுத்து இப்படி கொண்டாந்துக்கணும். இந்த ஒரு மட்டையை விட்டுட்டு சும்மா 5-6 மட்டை தான் இந்த அப்படி வச்சு இப்படி விட்டுக்கிறணும். இவ்வளவுதான். இப்போ பின்னையில் கலக்க தெரியும். அப்புறம் நெருக்கி விட்டுக்கலாம். இப்போ இப்படி பின்னிட்டோமா, இப்போ இந்த இதுவை இழுத்து விட்டுக்கணும். கொண்டாந்து பக்கம் பக்கமாக இப்படி இப்படி விட்டு இதை என்ன பண்ணணும், இந்த அப்படி கொண்டாடணும் நேருக்கு. இதை இங்கே கொண்டுக்கிட்டே போகணும். இந்த மட்டையை இதில் இன்னைக்கு வந்துடணும். இதை அப்படியே இதோட சரியாக போச்சு. இந்த இதே மாதிரி இந்த அங்கிட்டு அப்படி மல்லாக்கு வந்துச்சா, இங்கே இப்படி வந்துடுச்சு. இது ஈஸியாக யார் வேணாலும் பழகிக்குவாங்க. இது அவ்வளோதாப்பா. இந்த வாரு இதுக்கு நேரம் சரியாக வந்துருச்சா. அது மீதி மட்டும் என்ன பண்ணுவீங்க? அதை பூரா மடக்கிறானு. இந்த வாரு இப்படியே எடுத்து இப்படி அரைச்சிடுறான். இந்த மட்டையை இதில் கொடுத்துக்கிறோம். இந்த பாருங்கள் விசிறி மட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெயில் காலத்துலலாம் ஃபேன் இல்லைன்னா நம்ம விசிறி மட்டை கடையில் வாங்கிட்டு வருவோம். இப்போலாம்
பிளாஸ்டிக்கில் தான் விற்கிறாங்க. இது இந்த மாதிரி நம்ம வீசு பொழுது கிடக்கும், அப்படி நல்லாவும் இருக்கும், கூலிங்காக வரும், நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் நிறைய இது மாதிரி தான் கிடக்குது. காஞ்சிச்சுன்னா வெயிட் கம்மியாகி பாருங்க. விசிறி மட்டை நிமிஷத்துக்கு ஒரு மட்டை பின்னலாம்ப்பா. இப்படியே பின்னி அடிக்க போட்டுட்டா கொண்டு கொடுக்கலாம். ஒரு 2 ரூபாய்க்கு கொடுத்தா கூட லாபம் தான். பச்சை மட்டையில் தான் பண்ணணுங்கிறது இல்லை, பழுத்த மட்டையில் தான் பண்ணணும். நாங்கள் பச்சை மட்டையிலையும் செஞ்சுருக்கிறோம். இது காஞ்சிருச்சுன்னா பழுத்த மட்டை மாதிரியே வந்துக்கும். விசிறி மட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் விசிறி மட்டை பண்ணி காற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரரு. இந்த மாதிரி தான் கிராமத்துலலாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் யாரும் விசிறியெல்லாம் வாங்குறதில்ல. எல்லார் வீட்லேயும் தென்னை மரம் நிற்கி போனோன்னே ஒரு 4 மட்டையை கிழிச்சு டக்குன்னு விசிறியை பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க. விசிறி தான் இது ஒரு மாடல். இது ஒரு மாடல் அப்ளை பண்ணது. அது மட்டையை விரித்து ஒரு சைடு இருக்கிறத மட்டும் பண்ணணும். இப்போ இது வந்து 2யுமே மடக்கி, ஒரு சைடு இல்லாமல் 2யுமே மடக்கி இதை பண்ணுனது. பார்த்தது ஒரு சைடு மட்டைப்பா. இது 2 சைடு மட்டையுமே விரிக்காம இது ஒரு பக்கம் டிசைனாக இருக்குது பாருங்க. நல்லா இது இந்த பக்கம் மடங்கி வர்றதுனால இது ஒரு பக்கம் நல்லா டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி அப்படியே பண்ணுங்க. இப்போ நான் கூடை பண்ண போகிறேன். கூடை பண்ணுறதுக்கு 15 ஓலை எடுக்கணும். அதாவது இந்த மாதிரி பச்சை ஓலையில் ஒடியாமல் நல்ல ஓலையை ஒரு 15 ஓலை எடுக்கணும். 15 ஓலை எடுத்துக்கிட்டால் நல்லா மெல்லிசாக சீச்சு வச்சுக்கணும். நம்ம வந்து மடக்கும் பொழுது இந்த தூர் வந்து கரெக்டாக வரணும், நெளியாமல். அதுக்காண்டி கரெக்டாக வளைச்சி வச்சுக்கணும். வளைச்சி வச்சுட்டு இந்த கோணையிலையும் நம்ம வந்து சேர்த்து 2 கோணையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அந்த முடிச்சு வந்து பிரிஞ்சுக்கிட்டு போகாமல் நிற்கிறதுக்கு லைட்டாக இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். இந்த இடத்துல லைட்டாக வரும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நம்ம முடிச்சு போடும் பொழுது நல்லா நச்சுன்னு நிற்கும். இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு நல்லா ஒரு கயிறு எடுத்து இதை சுற்றி 2யும் சேர்த்து நல்லா கெட்டியாக முடி போட்டுக்கணும். இதை எந்த இடத்துல முடி போட்டோமோ இங்கேருந்தே பின்னிக்கிட்டு வரலாம். இப்படி ஒன்று மேலே விட்டுட்டு ஒன்று மேலே வரணும், ஒன்று கீழே வரணும். இந்த மாதிரி நம்ம பின்னும் பொழுது 1 2 3 4 5 நம்ம அந்த பின்னுற ஓலையை சேர்த்துக்கக்கூடாது. இதை இல்லாமல் 5 ஓலையை விட்டுட்டு 6வது ஓலையில் இப்படி மேலே விடணும். அப்புறம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும். இதே மாதிரியே பின்னிக்கிட்டு வரணும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கடிசானதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு தடவை பின்னியாச்சுன்னா ஈஸியாக தெரியும். இதே மாதிரியே இப்போ ஃபுல்லாமல் கொண்டுட்டு வரணும். ஃபுல்லாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதே மாதிரி பின்னிக்கிட்டு வந்தாச்சு. பின்னினதுக்கப்புறம் இன்னும் வந்து 5 ஓலை இருக்குது. இங்கே வந்து இதை மடக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு லைட்டாக இங்கே 5 ஓலை இருக்குது, இங்கே 5 ஓலை. இந்த 5 ஓலைக்குள்ள ஒவ்வொன்றுலையாக வரணும். ஒவ்வொன்றுக்குள்ளையாக கொண்டு வரணும். எல்லாமே கரெக்டாக பின்னியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், இதை லைட்டாக இந்த மாதிரி வளைக்கணும். அதாவது இந்த பக்கம் தான் வளைக்கணும், இந்த மட்டை இருக்கிறத உள்பக்கம். நீ அது பண்ணுறதுக்குள்ள இங்கே வருவா. அதாவது முழு மட்டையிலே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதை நல்லா இப்படி மடக்கிடணும். இந்த இடம் மடங்குப்படாமல் பார்த்துக்கணும். இதுதான் ரவுண்டிங்கு தான் முக்கியம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை டைட் பண்ணணும். இந்த ரவுண்டிங் வந்து வளைஞ்சிடக்கூடாது. நம்ம வேகமாக இழுத்தோம்னா இந்த ரவுண்டு வந்து வளைச்சிக்கும். அதனால் வேகமாக இழுக்காமல் மெதுவாக இழுக்கணும். இந்த மாதிரி அதாவது சந்து வராமல் இழுக்கணும். பாருங்கள், இங்கே கேப் கிடக்குது. இந்த கேப்பு தெரியக்கூடாது. ஓரளவு வைக்கையா இது எல்லாத்தையும் நல்லா இழுத்து பிடிச்சி கட்டிக்கலாம். இதில் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஓலையில் வைக்கணும். இந்த மாதிரி திரிச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றா இதில் கொடுத்து திரிச்சுக்கிட்டே வரணும்.
இப்போ இது உள்ளே எல்லாம் ஒரு ரவுண்டு மடக்கியாச்சு. ரெண்டாவது ரவுண்டு ஒன்று விட்டு ஒன்று இதே மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டு வரணும். இதெல்லாம் ஓட்டியாச்சு. இந்த கொனையெல்லாம் லைட்டாக நறுக்கி விட்டுருவோம். இதை இப்போ எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறுபடியும் உள்ளுக்குள்ளே மறுபடியும் ஒன்று விட்டு ஒன்று திணிச்சு இழுக்கணும். ஃபுல்லாமல் எல்லாத்தையும் இழுத்து விட்டிங்கன்னா கூடையும் நல்ல வெயிட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ கூடை ரெடி பாருங்கள். கூடை பின்னியாச்சு பாருங்கள். இங்கெல்லாம் நல்லா அழகாக வந்திருக்குது. இந்த மாதிரி நம்ம பின்னி வச்சுக்கிட்டோம்னா காய விட்டு தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா நல்லா இறுக்கி கெட்டியாக வந்துக்கும் இந்த கேப்பெல்லாம் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயம் தக்காளி என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கணும். நல்லா உள்ள தாமரை மாதிரி வந்திருக்குங்களா, நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரவுண்டிங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. உள் ரவுண்டும் நல்லா வந்திருக்குது இது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரவுண்டிங்கு பாருங்கள், இந்த ரவுண்டிங்கு நல்லா வந்திருக்கு. இது பனைமட்டை, குருத்து மட்டை இப்படி வீசுறதுக்கு. இதில் தான் வந்து நம்ம வந்து கடையிலலாம் வாங்கையில் இதில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. நல்லா கலராக பெயிண்ட் அடித்து பூ மாதிரி நல்லா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு பார்டர் கூட அப்படியே பிடிக்கலாம். 2 பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது, நல்லா மடங்கி இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. எல்லாத்துக்குமே 5 நிமிஷம் தாப்பா, அது 2க்கும் 5 நிமிஷம். இப்போ கூட ரெடி. பனை ஓலையில் பண்ணுனா விசிறியும் ரெடி, சூப்பராக வந்திருக்குது. 2 விசிறியும் நான் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறேன். 2 மட்டையில் ஒன்றா சேர்ந்து பின்ன விசிறி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. நல்லா நெருக்க ரொம்ப அழகாக வந்திருக்குது. இது வந்து ஒரு பக்கத்து மட்டையிலே பின்னினது, விரிச்சு விட்டு பின்னினது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஈஸியான வேலை. இது அப்படியே கிடக்கு, காஞ்சாலும் சரி அப்படியே கெட்டியாகவே இருக்கும். நம்ம எடுத்து வீசிக்கலாம். வெயில் காலத்துக்கெல்லாம் நம்ம போய் வாங்கணுங்கிறது இல்லை. இதைத்தான் நம்ம செய்கிறத இதைத்தான் வாங்கிட்டு போய் அவங்க பெயிண்ட் அடித்து அதில் 20 ரூபா 50 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி விற்கிறாங்க. இந்த கூடையில் வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரெண்டாவது வந்து காத்தோட்டமாக இருக்கிறதுனால காயாது, சீக்கிரம் அழுகி போயிடாது. உங்ககிட்ட இதே மாதிரி மட்டை கிடச்சிச்சின்னா இதே மாதிரி விசிறி கூடை எல்லாமே செஞ்சு பாருங்கள். இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.